ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு குருப்ப சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் தான் பார்க்க போகிறோம். நம்ம திருக்குறள் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 6 பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 5 வரைக்கும் நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பார்க்க தான் ஒரு வாட்டி பார்த்தாவே போதும், நல்லா மனசில் பதிஞ்சிடும். சரிங்களா? ஓகேங்களா? நல்லா பதிஞ்சிடும். அதனால் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பாருங்கள். இது பார்த்தங்கனாவே உங்களுக்கு எது இந்த ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். மெயின்ஸில் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி திருக்குறள் இருக்குல்ல, இந்த குறளெல்லாம் வச்சு எழுதணுன்ற மாதிரி யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே. இன்றைக்கி ஒரு 10 குறள் பார்ப்போம். இது எங்கே இருக்குதுன்னா 7th 3rd டேர்மில் இருக்குது. எதில் இருக்குன்னா 7th 3rd டேர்மில் இருக்கிற ஒரு 10 குறள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்களா, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணிச் செயல். சரிங்களா? நம்ம ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. வேண்டிய பொருள் இருக்கணும் நம்மக்கிட்ட, அதுக்கப்புறம் ஏற்ற கருவி இருக்கணும், தகுந்த காலம் இருக்கணும், மேற்கொள்ளும் செயலின் தன்மை இருக்கணும், உரிய இடம் இருக்கணும். இது 5ஐயும் அயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும் என்ற மாதிரி சொல்கிறது தான் இந்த குறள். இப்போ நம்மள ரியல் லைஃப்பில் எக்ஸாம்பிளாக பண்ணணும்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமே எடுத்துக்கலாமே. நம்மளோட செயல் என்னது? ஒரு செயல் நம்ம செய்கிறோம்னா நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணணும். இதுதான் நம்மளோட குறிக்கோள். அதுக்கு நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கணும்? வேண்டிய பொருள்னால் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த பொருளெல்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏற்ற கருவி. நமக்கு கருவி எது? நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் அந்த அதுதான் ஏற்ற கருவி. அதுக்கப்புறம் தகுந்த காலம்னா இப்போ நம்ம குரூப் 2 கிளியர் பண்ணணும்னா இப்போ இருக்குது ஒரு 50 நாள். இதுதான் தகுந்த காலம். மேற்கொள்ளும் செயலும் தன்மை. இப்போது நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், எப்படியெல்லாம் இந்த டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணிடலாம், எப்படியெல்லாம் படிக்கணுன்ட்டு. அதான் மேற்கொள்ளும் செயலோட தன்மை. உரிய இடம் எது? எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுகிறோம் இல்லைங்களா, அதுதான் உரிய இடம். இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்னா தான், இந்த மாதிரி பண்ண முடியும் நம்மளால். கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்னா தான் அந்த செயலை நம்ம செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது என்று சொல்கிறது தான் இந்த குறள். சரிங்களா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவல் யானையால் தற்று. இதில் என்னன்னா, ஒரு யானையை வச்சு ஒரு பெரிய ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்களாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும்போதே அதுக்கு பக்கத்தில் இருக்க இன்னொரு செயலும் சேர்த்து முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிஎஸ்சி வச்சுக்கலாம். இப்போ நான் தமிழ் படிச்சுட்ருக்கோன்னா, தமிழ் நம்ம இலக்கணம் ஃபஸ்ட்டு உரைநடை துறைப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அந்த மாதிரி முடிச்சுட்டு இலக்கியம் முடிக்கும்போது அது கூடவே சேர்த்துட்டு கிராமரை முடிச்சுட்டு வந்துடுங்க. அது பின்னாடி அது கண்டினியூட்டி தான் அதோட இது. அதனால் அதுக்குன்னு தனியாக நேரத்தை ஒதுக்கி படிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒரு செயலை செய்யும்போது இன்னொரு செயலை சேர்த்து செஞ்சிடணும். சரிங்களா? அதுதான் இது அதான் அந்த போல எங்கே இருக்குது பாருங்களேன். போல இந்த உவமை என்ன? போல, புறைய, அற்றை, இற்று, மான, கடுப்ப, ஒப்ப, புரள, இந்த மாதிரி வந்துச்சுன்னா வெளிப்படையாக வந்தாலே அது பேர் தான் உவமையணி. சரிங்களா? ஓகே, குறள் பார்ப்போமா? வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவல் யானையால் தற்று. புரிஞ்சா? ஓகே. பாருங்கள், கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற சுல செல்லுவர். இப்போது எனக்கு ஒரு விஷயம் தெரியும்ப்பா. இப்போ நான் ஒரு லெசன் படிச்சிருக்கேன்ப்பா. ஒரு லெசனை பற்றி அந்த லெசன் எப்படி கேட்டாலும் என்னால் சொல்ல முடியும். அது நான் அந்த மாதிரி லெசனாக இன்னொருத்தர் படிச்சிருப்பாருங்களா, அவர் முன்னாடி இல்லை ஒரு மேடையிலையோ அந்த கற்றவர் முன்னாடி நான் தெளிவாக நான் படித்த விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டேன்னா, நான் கற்றவர் இருப்பாங்கள்ல, அவரை விட நல்லா கற்றவர், நல்லா எனக்கு தெரியும்ன்ற மாதிரி என்னை மதிப்பாராம். என்னை விட நல்லா நீ படிச்சிருக்க, நல்லா சொல்கிற நீன்ற மாதிரி அவர் சொல்லுவாராம். சரிங்களா? அதுதான் இந்த குறள். நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அது கற்றவருக்கு முன்னாடி நல்லா நல்லா சொல்ல தெரியும். நம்மளுக்கு என்ன படிச்சிருக்கோமோ அதை சொல்ல தெரிஞ்சால் அவர் நம்மளை மிகவும் கற்றவராக மதிப்பார் என்ற சொல்கிறது இந்த குறள். பாருங்கள், கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார், தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர், கற்றவருள் மிக கற்றவராக மதிக்கப்படுவர். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். இப்போ என்னன்னா, இப்போ நான் மேலே அதே குறள் தான் இதுவும். நம்ம நான் எனக்கு தெரிஞ்சதை அவர் நல்லா படித்தவர் நல்லா சொல்லிட்டேன்ல, அதையும் சொல்லணும். அவருக்கு தெரிஞ்சதும் நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரியுதா? மேலே நான் கற்றுக்கிறத அவர்கிட்ட சொன்னால் என் நல்ல மதிப்பான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம இப்போ பதிலுக்கு என்ன பண்ணணும்? நான் என்ன படிச்சேன்னு அதை சொல்லிவிட்டு அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நம்ம கேட்டு உள்வாங்கிக்கணும் என்று சொல்கிறது அந்த குறள். பாருங்கள், கற்றார் முன் கற்ற சில சொல்லி
தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றவர் தான் கற்றவற்றை மனத்தில் பதியும்படி சொல்லணும். அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அவர் கற்றிருப்பார்ல, அதையும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். நான் சொல்கிறது தான் இது. ஓகே, புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. உருப்பசியும் ஓவா பிணியும் உருப்பசி ஓ சாரி உருப்பசி ஓவாப்பினி செருப்பகை இதெல்லாம் சேராது இயல்வது நாடு. என்னன்னா பசி, நம்மளுக்கு இந்த வறுமை இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த நோய் இருக்கும்ல, பின்னினா ஓவாப்பினா நோய் இருக்கக்கூடாது. சரியா? அதுக்கப்புறம் என்னது, அப்புறம் பகை. இந்த மூணுமே சேராமல் நல்ல வகையில் ஆட்சி செய்வது தான் ஒரு சிறந்த நாட்டுக்கான அழகுன்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா? என்னென்ன, ஒரு பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. இது சேராமல் ஒரு ஆட்சி புரிகிற ஒரு மன்னன் தான் சிறந்த மன்னன், சிறந்த நாடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள். ஒரு பசியும் ஓவாப்பினியும் செருப்பகும் சேராது இயல்பது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், 6வது குறள். நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளம் நாடு. சரிங்களா? இப்போது பெரிய அளவில் முயற்சி செய்யாமலே ஒரு நல்ல வளம் தர நாடு சிறந்த நாடு. சரிங்களா? அப்படின்னா என்னென்னா, நம்ம நாட்டில் வந்து எல்லாமே இருந்துடணும். நம்ம போய் எக்ஸஸாக ஒன்றை சொல்லி இல்லை முன்னேற்றுற மாதிரி இருக்கக்கூடாது. ஏற்கனவே எல்லாமே அந்த நாட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற நாடு தான் சிறந்த நாடு. முயற்சி செய்து ஒரு நாட்டை வந்து வளப்படுத்துகிறோன்னா அது சிறந்த நாடு ஆகாது என்ற மாதிரி இந்த குறள் சொல்லுது. புரியுதா? இப்போது ஒரு நாடு இருக்குன்னா அந்த நாட்டில் வந்து எல்லாமே இருக்கணும். வறுமை இருக்கக்கூடாது, நல்லா வந்து பகை இருக்கக்கூடாது, மக்கள் வந்து நல்லா வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும். இதெல்லாம் அந்த நாட்டில் இருந்து வரணும். இதில் ஏதாவது ஒன்றை நான் போய் முயற்சி பண்ணி அந்த நாட்டை வந்து முன்னேற்றுறேன்ற மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து சிறந்த நாடாக ஆகாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னா, சிறந்த நாடு இல்லைன்ற மாதிரி தான் மீனிங் சொல்கிறாங்க. வாங்க. நாடென்ப நாட வளர்த்தன நாடல்ல நாட வளர்ந்துற நாடு. பாருங்கள், பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடு. சரிங்களா? முயற்சி செய்து வரும் வளத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரியுதா? ஓகே. பாருங்கள், மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அறம். மணி நீருனா என்னதுன்னா தெளிந்த நீரும், அப்புறம் மண்ணுனா என்னது நிலத்தை சொல்லுவோம், அப்புறம் மலைனாது மலை, அணி நிழல்னா அழகிய நிழல். இதெல்லாம் இருக்கிற இந்த 4ம் உள்ளது தான் ஒரு சிறந்த அரணா. ஒரு நாட்டோட சிறந்த அரண் எதுன்னு கேட்டால் மணி நீர், நல்ல நீர் இருக்கணும், நிலம் இருக்கணும், மலை இருக்கணும், நல்ல நிழலுடைய காடு இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து இந்த 4ம் சேர்ந்தது இருக்கிறதா இந்த 4 சேர்ந்தது ஒரு நாட்டோட சிறந்த அரண்களாக சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே அரண்னா இதுதான். ஓகே. பாருங்கள், மணிநீரும் மண்ணும் மலையும் மணிநில காடும் உடையது அரண். தெளிந்த நீர், நிலம், மலை, அழகிய நிழலுடைய காடும் ஆகிய 4ம் உள்ளதே அரணாகும். புரியுதா? ஓகே. பாருங்கள், இணை மாட்சித்து ஆகிய கண்ணோ வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண். சரிங்களா? இப்போது அரண் வந்து இந்த மாதிரி நீர் இருக்குது, மலை இருக்குது, காடு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அரண் எவ்வளோ பெருமுடையதாக இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் செயல் சிறப்புனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு நாட்டை வந்து செயல் வடிவத்தில் நல்லா சிறப்பாக செயல்படாத மன்னன் இருந்தால் அது வந்து பயனில்லாத போயிடும் சொல்லிடுறேன். இப்போது நான் எல்லாம் வாங்கிட்டு நாடு இருக்குது, காடு இருக்குது, மலை இருக்குது, நல்ல நிழல் தரும் காடு இருக்குது, எல்லாமே இருந்து ஒரு மன்னர் வந்து இன்னொரு நாட்டு மன்னர் வந்து தன் நாட்டு படையெடுத்து நம்ம நாட்டை வந்துட்டு கைப்பற்றுன்னு வச்சுக்குவோம். இது எல்லாமே இருந்து என்ன யூஸு? எதுவுமே யூஸ் இல்லை இல்லைங்களா? ஒரு மன்னர் வந்து சிறப்பாக செயல்படலைன்னும் போது இந்த நேரம் எல்லா அரண்லேருந்து ஒரு யூஸும் இல்லை. அதனால மன்னர் வந்து நல்லா செயல்படணும், நல்லா செயலாற்று விதமாக இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல வராங்க. சரிங்களா? பாருங்கள், இணைமாட்சித்து ஆகிய கண்ணும் வினைமாட்சி இல்லாருக்கான் இல்லாதரன். அரண் எவ்வளவு பெருமுடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது. செயல் சிறப்பு இல்லாதவரிடத்தில் அது பயனில்லாதது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். சரிங்களா? பிறப்பால் வந்து நம்ம பிறக்கிறோம்ல, அப்போ வந்து மக்கள் வந்து ஆணோ பெண்ணோ எல்லோரும் ஒரே இதுதான், ஒத்த இயல்புடையவர்கள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான். அதில் எது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுன்னா அவங்க செய்கிற செயலில் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட். இவங்க வந்து நல்ல மனிதர்கள், இவங்க வந்து தீங்கு செய்கிறாங்க, அந்த மாதிரி நன்மை தீமையால் தான் அவரோட சிறப்பு. நன்மை தீமையால் தான் அவரை வந்து நம்ம வந்து வேறுபடுத்தி காட்டுறோம். சரிங்களா? ஓகேவா? பாருங்கள், இங்கே பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள். அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களில் அவர்களது சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை. தான் அந்த நன்மை செய்கிற நன்மை தீமைகள் தான்
அவர் சிறப்பியல்பும் ஒத்திருக்கிறதுலாம் சொல்கிறாங்க. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். அவரை செய்கிற தொழிலை வச்சு தான் தொழில்னா அவரை செய்கிற நன்மை தீமையை வச்சு தான் அவர் வந்து வேறுபடுத்தி காட்டுறாங்கன்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமுடைய செல். சரிங்களா? இப்போது உயர்ந்த பண்புகள் இருக்குது. என்கிட்ட நல்ல விதமான பண்புகள் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், என்னால் செய்திருக்கிற கஷ்டமாக இருக்கிற முடியாதுன்ற ஒரு செயலை கொடுத்தா கூட என்னால் செஞ்சுடுவேன். ஏன்னா செஞ்சு காட்டிடுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டிஸாக இருக்குது. உயர்ந்த பண்புகள் இருக்குது என்ற மாதிரி. இப்போது என்னை வந்து எனக்கு குரூப் ஒன் படிக்கணும், படித்து கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க யாராவது. எனக்கு எனக்கு என்ன நல்லா படிப்பேன், எல்லாமே நல்லா தெரியும் எனக்கு. எக்ஸாம்ஸை பற்றி தெரியும், ஸ்டடீஸ் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது, புக்ஸ் இருக்குன்னும்போது நான் அதை படித்து கிளியர் பண்ணுவேன். அது கஷ்டமாக இருந்தாலும் அது ஒரு அரிய செயல். அந்த அரிய செயலை என்னால் முடிக்க முடியும் என்ற மாதிரி சொல்கிறேன். தான் நான் அந்த மாதிரி முடிக்க முடியணும்னா அதுக்கு நல்லா உயர்ந்த பண்புகள் உடையவனாக இருக்கணும் என்ற மாதிரி சொல்கிறார். உயர்ந்த பண்புகள் உடையவரால் அரிய செயல் இருந்தாலும் அதை செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு தான் இந்த குறள். ஓகேங்களா? பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட அரண் எதில் நம்ம வயல் வந்து பார்க்கல. காடு பார்த்தோம், மலை பார்த்தோம், நீர் பார்த்தோம், வயல் வந்து பார்க்கல. அதனால அதுதான் ஆன்சர். மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்கள். எப்போ பிறப்பால் தான் ஒத்த இயல்புடையவர்கள். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நாடென்பன்னா நாடு ப்ளஸ் என்ப. நாடென்ப. கண் ப்ளஸ் இல்லது கண் இல்லது. கண் ப்ளஸ் இல்லது கண் இல்லது. கண் இல்லதுன்னா கண் ப்ளஸ் இல்லதுன்னு சொல்கிறான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த 10 குறள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட்டு 10 குறளாக பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.